உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குருமங்கள யோகம். குரு பகவானது இணைவும் செவ்வாய் பகவான் ஓட இணையக்கூடிய இந்த காலம் அப்படின்னா, கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக குரு பகவானும் உங்களுக்கு நட்பு கிரகம்தான், செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம்தான். இவர்களினுடைய இருவரின் இணைவு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமருது. வாழ்க்கையில் கடகராசி அன்பர்கள் கிளாரிட்டியானவங்க, சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் யதார்த்தமும் எல்லாத்தையும் கலந்து தன்னை சார்ந்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உற்சாகமான ஒரு ராசி. எனக்கு இருக்கிறதுல சரராசி மட்டுமல்ல, ஒரு ராசி சந்திரனை தான் எல்லா கட்டத்துக்கும் அடையாளம் காட்டி இதுதான் ஒரு ராசின்னு சொல்லுவோம். அந்த சந்திரனுக்கு சொந்த வீடு இந்த கடகம் தான். அப்போ உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் ராசியினுடைய உச்ச வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானம் ரிஷபத்தில் தான் உங்கள் ராசியினுடைய உச்ச வீடு. அந்த வீட்டில் தான் இப்போ குரு நிற்கிறார். அந்த குரு அங்கே நிற்கக்கூடிய அமைப்பு மட்டும் அல்லாமல் 11ஆம் வீட்டில் சந்திரனுடைய உச்ச வீட்டில் குரு நின்று ப்ளஸ் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதி குருவும் அதனுடன் உங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய பஞ்சமாதிபதியும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும் இணைந்து லாபஸ்தானத்தில் நின்று அவர்களது பார்வை விழக்கூடிய இடம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வரம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்களும் ஒரு மேன்மைகளும், எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க, டக்குன்னு அமைஞ்சது, இன்றைக்கி அப்படியே படிப்படியாக எங்கேயோ நான் வந்துட்டேன்ற அளவுக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய அமைவு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதைத்தான் குருமங்கள யோகம். கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த நிலை எப்பேற்பட்ட அமைவுகளை கொடுக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக கடகராசி அன்பர்களே, நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய திசா புத்தியும் உங்களுடைய கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் திசா புத்திகளும் மற்றும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய பலன்களை பொறுத்து தான் இந்த பலன்கள் அமையும். அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 1-2 பேருக்கு நேர்மறைவாக இருக்கலாம் இதனுடைய பலன்கள். அவங்க தயவு செய்து உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முழுமையாக கிடைக்குதோ அதை சரியாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து அதற்குண்டான முயற்சிகள் அடுத்தடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா 100% உங்கள் மாற்றங்கள் நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த அமைவுகள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியம். அதுவும் இந்த 1.5 மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குறிப்பாக உங்களுக்கு 5 விதமான மாறுதல்கள் இந்த இடத்துல கிடைக்க போகுது. அருமையான 5 மாற்றங்கள். இந்த 5 மாற்றங்கள் எங்கெங்கே இருந்து கிடைக்குதுன்றதை நல்லா பார்த்துக்குங்க. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலேயே செவ்வாய் பார்வை விழுது. தனஸ்தானம்ன்றது குடும்பஸ்தானம். குடும்பம், மனைவி, மக்கள், குடும்பம் ப்ளஸ் அந்த இடம் உங்களுக்கு தனம், பணம், கொடுக்கல் வாங்கல், லேவாதேவின்னு சொல்லுவோம். அடுத்தது உங்களுடைய வாக்குறுதி, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, செயல் திறன் சார்ந்தது. இந்த அரசியல் துறையில் பேச்சு திறமையால் எப்பேற்பட்ட வேலையும் முடிக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த இடத்துல போனாலும் பேச்சு திறமையால், இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட தொழில், கல்வியிலிருந்து கல்வித்துறையில் இருக்கிறவங்கள இருந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள இருந்து அந்த பேச்சுத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. உங்கள் பேச்சுக்கு அவ்வளோ வேல்யூ கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆக போகுது. நீங்கள் எந்த இடத்துல எதை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய பாக்யாதிபதியும் 10ஆம் தர்ம கர்மாதிபதியும் இணையக்கூடிய ஒரு கால அமைப்பு. இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக அமையாது. அதுவும் அது எங்கே அமையுது? லாபஸ்தானத்தில் அமைச்சிருக்கிறாங்க குரு பகவானோட. அவரது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழும்போது ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேன், அவ்வளோதான் லைஃபே முடிய போகுதுன்னு நினைக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான பிரச்சனைலாம் சந்திச்சிட்டிங்க. கடகராசி என்பர்கள் கண்டகச்சனி அஷ்டமச்சனியினால் ஒரு மனுஷனுக்கு இழப்பு வரலாம், இழப்புகள் வரக்கூடாது. அந்த இழப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க. ஒரு விதத்தில் இல்லை, வேண்டியவங்களை இழந்தது இல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிம்மதி சந்தோஷம் பறிப்போனது இல்லாமல், நல்ல வளர்ச்சியை நோக்கி போன நீங்கள் சரிவுகளை சந்தித்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இன்றைக்கி நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பொற்காலம் தான் இந்த குருமங்கள அமைப்பு உங்கள் குடும்பஸ்தானத்தில், அது குறிப்பாக தனஸ்தானத்தில் விழுது. அப்போ தனம், செல்வம், செல்வாக்கு பெருகுது. அது எப்படி பெருகுதுன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடம் 10ஆம் இடம் இருவரும் இணைந்து பார்ப்பதனால் உங்கள் தொழிலில் மாபெரும் வளர்ச்சி அடைய போகிறீங்க, மாபெரும் வெற்றிகள் அடைய போகிறீங்க. அந்த வெற்றி இதுவரைக்கும் நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாக்யாதிபதியோட இணைஞ்சதுனால அந்த தொழில் சார்ந்து பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வேலை செய்கிற ஆட்களும் சரி, உங்ககிட்ட அதாவது தொழில் ரீதியில் கொடுக்கல் வாங்கல் வச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் பொருள் ஏற்றுமதி ப்ளஸ் இறக்குமதி எல்லா விதத்துலேயுமே, ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு வண்டி வாகனங்கள் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா அந்த குடும்பஸ்தானம் மட்டும் அல்லாமல் அது தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் விழக்கூடியதே உங்கள் தொழில் சார்ந்த அந்த அமைப்பில். அப்போ தொழில் டாப் லெவலில் இருக்க போகுது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தீங்களோ, ஓப்பனாக சொல்லணும்னா இது உங்களுக்கு ஒரு அறுவடை காலம் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உழுது கஷ்டப்பட்டு பாடுபட்டு ரிஸ்க் எடுத்து அதுக்குண்டான பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இது ஒரு பெரிய அறுவடை காலமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வந்த ப்ரமோஷன் தடையாயிடுச்சுன்னு நினச்சவங்களுக்கு அது நீங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களை அடையும். ப்ரொமோஷன் 100% கிடைக்க போகுது. உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதி குடும்பத்தில் உங்களுடைய பேச்சால் ஏற்கனவே வேலையில் நீங்கள் செய்யாத ஒரு சில தவறுகள், சில பாதிப்புகள், ஏதாவது கணக்கு வழக்கு சார்ந்த சில இஷ்யூ இருக்கும். அந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை உங்களுடைய சாமர்த்தியம், உங்கள் பேச்சால் இப்போ மீண்டும் வெளியில் வர போகிறீங்க. அடுத்தது அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வி மேன்மைகளும் ஆரோக்கிய மேன்மைகளும் அருமையான அமைப்பு உண்டாக்க போகுது. குடும்பத்தை சார்ந்த உறவு முறைகள், சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களால் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் சில கஷ்டங்கள் கடந்த காலகட்டங்களில் பட்டீங்க இல்லையா, அப்போது இந்த கஷ்டங்கள் கடவுள் எதுக்கு கொடுத்தாருன்னு இப்போ யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளை சுற்றி நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நமக்கு உதவுறவங்க யார், உதவாதவங்க யார், நாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே நல்லா இருக்கும். நம்ம சூழ்நிலை கெட்டதுன்னா கடன் இல்லை, நம்ம பக்கம் நின்று பேசக்கூட மற்றவங்க யோசிப்பாங்கன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு இது கிடைச்ச ஒரு அனுபவம். இந்த அனுபவ ரீதியில் இருக்கக்கூடிய இந்த உறவு முறைக்கு எதிரில் நீங்கள் நின்று அழகாக ரீஎன்ட்ரி கொடுத்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேர்னிங் உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது. அந்த டேர்னிங்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நிலைக்கு இப்போவே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, வீடு, குடும்பத்தை சார்ந்த பூமி, வீடு சம்மந்தப்பட்ட அமைவுகளை உண்டாக்குவீங்க. அதாவது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், குடும்ப விருத்தி, உங்களுடைய திருமண தடைகள் நீங்கி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். கடகராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு குடும்ப விருத்தி, புத்திரபாகியம் கிடைக்கும். அப்போ 2ஆம் இடம் பலம் பெறுது. 1. 2வது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு சேஞ்சஸ் இந்த இடத்துல உருவாக போகுது. அடுத்தது குரு பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டில் விழுது. குடும்பஸ்தானத்துக்கு அடுத்தது கன்னியில் குரு பார்வை 5ஆம் பார்வையே விழுது. அப்போது 2ஆம் இடம் பலம் பெறதுனால குடும்பமும் தனமும் செல்வமும் குடும்ப விருத்தியும் குடும்பத்தை சார்ந்த மேன்மைகளும் இது எல்லாமே பலம் பெறுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் பலம் பெறுது 2வதான். அந்த 3ஆம் இடம் எந்த அளவுக்கு பலம் பெறும்னா, இது முயற்சிக்குரிய இடம், வெற்றிக்குரிய இடம், சகாயம் சப்போர்ட்டிற்குரிய இடம். அப்போது நீங்கள் வரவு செலவு ரீதியில் லாக்காகி நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி வேணும்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ரீதியாவோ, தந்தை வழி உறவுமுறை ரீதியாவோ, அதாவது உங்களுடைய 9ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு பார்வை அங்கே விழுறதுனால அந்த சைடில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் கிடைக்கும். அதனால் ஏதோ ஒரு ஆதாயம் உண்டாகும். அந்த ஆதாயத்தால் உங்களுக்கு
பண வருவாய் உண்டாகும், ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்தது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய நிலை உண்டாகும். தந்தைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு மேன்மைகள் உண்டாகும். இந்த இடம் முயற்சிக்குரிய இடம் மட்டும் இல்லாமல் சகாயத்திற்குரிய இடம், வெற்றிக்குரிய இடம். அப்போது நீங்கள் இறங்கிய வேளையில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலம். குரு பார்வையால் ஒரு அருமையான சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பார்வை 180 டிகிரியில் டைரக்டாக குருவும் செவ்வாயும் இருவரினுடைய இணைவால் பார்க்கக்கூடிய இடம் உங்களது சத்ரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம். இந்த பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் இரு கிரகங்களும் டைரக்டாக செவ்வாய் தனது சொந்த வீட்டையே பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு புத்திர விருத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விருதியும் கிடைச்சிடும். புத்திரர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள், சுபகாரியங்கள் கைக்கூடி வரும். ஏற்கனவே சுபகாரியம் செய்து சில பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். குறிப்பாக உங்களது பிள்ளைகளுக்கு தகுதிக்கு, அவங்க திறமைக்கும் அவங்க டேலண்ட்டுக்கு தகுதிக்குண்டான வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் இல்லாமல் இருக்கும். அதற்குண்டான அமைவுகள் உண்டாகும். அதே போல் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக அந்த பஞ்சமஸ்தானம் வந்து ஆசைகள், அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம். அப்போ அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு பலம் பெறுது. அடுத்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய சத்துருஸ்தானத்தில் விழுது. அப்போ எதிரிகள், குரு வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ எதிரிகள் விலகிறாங்க. நாலாவதாக சொல்லணும்னா இந்த எதிரிகள் உங்களை விலகிறாங்க. எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் நீங்குது. தடைகள் விலகுது. கடன் சுமைகள், இந்த சத்துருஸ்தானம் வந்து கடனுக்கு உரிய ஒரு இடம். கடன் சுமைகள் நீங்குது. இந்த வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் அது எல்லாமே உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கணும் அவங்களெல்லாம் விளையிடுவாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வளரக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்ட்டு இத்தனை நாளாக யார் உங்களை வந்து ஒரு மோசமான ஒரு பார்வையாலையும் உங்களுக்கு மறைமுகமான பாதிப்புகளாலையும் தடைகளாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் விலகி உங்கள் வளர்ச்சி உங்கள் கைக்கு கிடைக்கும். நோய் நொடிகளிலிருந்து, அந்த உடல் ஆரோக்கிய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அமைவுகளால் அடுத்தது இந்த குரு பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய 6ஆம் 7ஆம் வீட்டில் விழுது. 7ன்றது திருமண அமைப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். திருமண தடை நீங்கி 7ஆம் வீட்டில் திருமண அமைப்புகள் கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள திருப்திப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு சர்க்கிள் உண்டாக போகுது. தொலைத்தொடர்பு லிங்க்கள், ரொம்ப தூரமாக வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாடு வெளிவாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய அருமையான அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகும். மொத்தத்தில் இந்த அமைப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால இந்த 5 அம்சமும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். ஆக குறிப்பாக சொல்லணும்னா இந்த குருமங்கள யோகம் வந்து கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளோ ஒரு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் முயற்சியை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய கிரகங்களுடைய அமைவுகள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்தமே. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.